விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு, "நான் தாத்தாவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு காவேரி. நான் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வரேன். எங்க வீட்ட பார்த்துக்கிறியா?" அப்படின்னு சொன்னதும், காவேரி இருந்துகிட்டு, "ஆமா, ஆமா. அந்த வீட்ல என்னதான் இருக்குன்னு தெரியல. வீட வேற நாங்க பார்த்துக்கணுமா?" விஜயும் தாத்தா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல காவேரி வந்துட்டு, "ச்சே, விஜய் வேற அவங்க வீட்டுக்கு போயிட்டாரே. இப்ப விஜய் இல்லாம நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கே. எப்ப வருவாங்கன்னு தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே உட்காந்துருக்காங்க. காவேரியுமே விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டு, "ஆமா, தாத்தாவ பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்க. எப்படி இருக்காங்க வீட்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. காவேரி இருந்துகிட்டு, "ஆமா, நீங்க எப்ப வருவீங்க? போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுல்ல." அப்படின்னு சொன்னதும் விஜய் வந்து, "என்ன காவேரி, நான் வராம உன்னால இருக்கவே முடியாதுல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். எனக்காக நீ காத்துட்டு இருக்க தானே." அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்ட, "சே சே, அப்படிலாம் இல்ல. நாங்க எல்லாரும் கடைக்கு போறோம். நீங்க தான் என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். சரி, நீங்க வந்ததும் நாங்கெல்லாம் கடைக்கு போலான்ட்டு தான். வேற எதுக்காக நான் உனக்கு கால் பண்ண போறேன்." அந்த டைம்ல சாரதா வந்து வேகமா கத்துறாங்க. "ஐயோ, என்னால சுத்தமாவே முடியலையே, ரொம்ப வலிக்குதே." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்க இருந்து பதட்டமா ஓடி போயிட்டு, "அம்மா, அம்மா, என்னாச்சுங்கம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சாரதா இருந்துகிட்டு, "கால் வேற ரொம்ப வலிக்குது. சரிங்கம்மா, நீங்க மெல்லமா நடந்து வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரலாம்." அப்படின்னு சொன்னதும் சாரதா இருந்துகிட்டு, "அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, நம்ம வீட்லயே இருக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. கங்கா வந்துட்டு, "இல்லம்மா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க." விஜய் வந்து மாமி கிட்ட போயிட்டு, "என்ன மாமி, பக்கத்துல ஆளவே காணோம்." அப்படின்னு சொன்னதும் மாமி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. விஜய் வந்து சாரதா பார்க்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. சாரதா மனசு மாறுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.